Hi friends, நம்ம இப்போ பிரியாணி டோட்டல் போட்டல இருந்து எல்லாரும் பிரியாணியை பார்த்த செகண்ட் அது என்னக்கா நீங்க அப்படியே பிரியாணியை கொஞ்சம் கொஞ்சம் காமிச்சிட்டீங்க, அதோட ஃபுல் ரெசிபி போடவே இல்ல, அதுல ஒரு கரம் மசாலா போட்டுருந்தீங்க, அந்த கரம் மசாலா எப்படி அரைச்சிங்க, எனக்கு தெரிஞ்சு அதை பார்க்கும்போது டெம்ட் ஆகுது சாப்பிடணும், நீங்க அந்த கரம் மசாலா ரெசிபி போடுங்கன்னு சொல்லி எனக்கு வந்து நிறைய வாட்ஸ்அப்ல டிஎம் பண்ணிருந்தீங்க. அதனால இந்த கரம் மசாலா ரெசிபி இது பர்சனலா நான் எங்க வீட்டுக்காக எல்லா பொருளுக்காகவும் அரைக்கிற கரம் மசாலா, இது எல்லாமே ஒரு நான் வெஜிடேரியனா இருக்கட்டும் வெஜிடேரியனா இருக்கட்டும் எல்லாருமே இந்த ஆல் பர்பஸ் இதை யூஸ் பண்ணலாம். ரொம்ப சூப்பரா வாசனையா இருக்கும். சப்போஸ் உங்களால அரைக்க முடியலன்னா எங்கிட்ட ஆர்டர் கொடுங்க, நான் இதை நான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கவும் ரெடியா இருக்கேன். நான் இப்போ நான் வந்து எனக்கு வந்து ஒரு பல்கா வேணும், கொஞ்சம் எனக்கு ஒரு 1/4 கிலோக்கு மேல வேணும்ன்றனால நான் இந்த ரெசிபிக்கு இவ்வளவு தேவையான அளவு எடுத்துருக்கேன். நீங்க வந்து ஸ்பூன் கணக்குல குறைச்சிக்கலாம். ஒரு ஸ்பூன் நான் இப்போ உங்களுக்கு 6 ஸ்பூன் 8 ஸ்பூன் சொல்றேன்னா நீங்க ஒரு ஸ்பூன் இல்ல 2 ஸ்பூன் அந்த மாதிரி வச்சு உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அப்ப அரைச்சுக்கோங்க. எனக்குன்னா கொஞ்சம் மசாலாஸ் வந்து நான் எப்பவுமே ஸ்டாக் பண்ணி வைப்பேன், எனக்கு ரொம்ப தேவைப்படும் வீட்டுல அடிக்கடி. பிரியாணி பிரிஞ்சி இந்த சிக்கன் நம்ம காலிஃபிளவர் பக்கோடா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே போடுறதுனால எனக்கு தேவைப்படும். அதனால நான் வந்து கொஞ்சம் கூட அரைச்சிருக்கேன். நான் உங்களுக்கு ரெசிபி வந்து கம்மியா வேணும்னு சொல்லுங்க, அதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நான் இப்போ நம்ம வந்து டோட்டல்குள்ள போலாம். நம்ம என்னென்ன அரைக்கணும் அப்படின்றத சொல்றேன். நான் இதுல வந்து முக்கியமா வந்து மிளகு வந்து நான் வந்து 6 ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். நீங்க 1 ஸ்பூன் கணக்கு வச்சுக்கோங்க. நான் சொல்றது எல்லாமே 6 எடுத்தா நீங்க 1 ஸ்பூன் கணக்கு வச்சுக்கோங்க. சீரகமும் வந்து நான் வந்து 6 ஸ்பூன் எடுத்திருக்கேன். தனியாவும் 6 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதே மாதிரி கிராம்பு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நான் சோம்பு வந்து டபுள் ஆக்கிக்கிட்டேன். நான் 2 ஸ்பூன், எனக்கு 2 ஸ்பூன்னா எப்படின்னு பாத்துக்கோங்க. நான் வந்து 16 ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன் நான் இதுல. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு 16 அன்னாச்சி பூ எடுத்திருக்கேன். நான் இதுல 40 ஏலக்காய் எடுத்திருக்கேன். பட்டை வந்து நம்மளுக்கு வந்து எனக்கு வந்து கொஞ்சம் பெரிய பட்டைன்றதுனால நான் ஒரு 5 பட்டை எடுத்திருக்கேன். சின்னதா இருந்தா நீங்க அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. பிரிஞ்சி இலை வந்து நான் ஒரு 4 பிரிஞ்சி இலை போட்டிருக்கேன். குட்டியா இருக்கறனால நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பிரிஞ்சி இலை போட்டிருக்கேன் வாசனைக்காக. ஜாதி பத்திரி வந்து நான் ஒரு 8 ஜாதி பத்திரி எடுத்திருக்கேன். இது எல்லாமே நமக்கு கரம் மசாலாக்கு முக்கியமான தேவையான ஐட்டம். இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க. பாத்திரம் ஒன்று எடுத்துக்கிட்டு அதை நம்ம நான் அடுப்பு பத்த வச்சுக்கிட்டேன். இவ்வளோ ஹை ஸ்பீட்ல வந்து அடுப்பை பத்த வைக்காதீங்க. இது வந்து லோ ஸ்பீடா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நான் மீடியம்ல தான் நான் சொல்றேன், ஏன்னா மசாலாஸ் வந்து வறுத்தா கரியக்கூடாது. அதனால மீடியம் ஸ்லோ ஸ்பீட்லேயே நான் வச்சு ஃபுல்லா வறுக்க போறேன். இப்போ நம்ம என்னென்ன எடுத்தோமோ எல்லாத்தையுமே ஒரே இதுல போட்டு நம்ம தனித்தனியா இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. என்னென்ன எடுத்தோமோ நம்ம வந்து தனியா, சீரகம், கிராம்பு, மிளகு, சோம்பு, அடுத்து நம்ம எடுத்து வச்ச பிரிஞ்சி இலை, ஏலக்காய், ஜாதி பத்திரி, அன்னாச்சி பூ, இது எல்லாத்தையுமே நம்ம இதுல போட்டுக்கிறோம். இப்போ இதுல ஏன் காஞ்ச மிளகா போட்டேன்னு கேட்டீங்க. நான் காஞ்ச மிளகா யூஸ் பண்ண மாட்டேன். பிகாஸ் நம்ம வந்து எல்லாத்தையுமே தனி மிளகா தூள் நம்ம எல்லாமே யூஸ் பண்றதுனால நான் வந்து காஞ்ச மிளகா வந்து இதுக்கு நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா அதுல காரம் எல்லாமே சேர்ந்துரும். அதனால வந்து நான் இதை யூஸ் பண்ண மாட்டேன். இதை மிதமான தீயில நல்லா வறுத்து பொன்னிறமா நான் சொல்ல வாசனை லைட்டா வரும்போதே எடுத்துருங்க. கருகக்கூடாது. நான் திரும்ப சொல்றேன், கருகுனீங்கன்னா இதோட டேஸ்ட் வந்து மாறிடும். இந்த கரம் மசாலா வெறும் இதுக்கு தான் போடணும், அதுக்கு தான் போடணும், எல்லாத்துக்குமே போடலாம். பிரியாணிக்கு அல்டிமேட்டா சூப்பரா இருக்கும். சிக்கன் 65 பிரியாணிக்கு நான் வந்து இந்த ரெசிபி வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக போடுறேன். அவங்க வந்து ரொம்ப என்ன சொல்லி எனக்காக போடுங்கன்னு சொல்லி வெட் பண்ணி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த ரெசிபியை நான் போடுறேன். இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சு இதை நீங்க யூஸ் பண்ணுங்க. வீட்ல செஞ்சு எப்படி கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு கமெண்ட் சொல்லுங்க. டாடா பை பை. நான் வந்து இதை வந்து அரைச்சிட்டு உங்களுக்கு வந்து எப்படி பவுடரா இது பண்ணணும் சொல்லி ஸ்டோரேஜ் பண்ணுறதை காட்டுறேன். அது ஒரு கிளாஸ் பாட்டில் அடைச்சு வச்சுப்பேன். சப்போஸ் ஃப்ரிட்ஜ்ல இருக்கவங்க ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சுக்கலாம், இடம் நிறைய இருக்கவங்க. இல்லைன்னா வெளியே வைங்க, வாசனை போகவே போகாது, சூப்பரா இருக்கும். நான் இப்போ இதை அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்றத. இப்போ நம்ம வந்து இது நல்ல வாசனை வந்து எல்லா ஃபிளேவரோட வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. நான் இப்போ வந்து என்னோட கொஞ்ச நேரம் கிண்டிட்டு இருந்தேன், இது வந்துருச்சு. ஏன்னா இதுல வந்து முக்கியமா நான் வந்து பிரிஞ்சி இலை சொல்ல, இது எங்க தோட்டத்துல விளைஞ்ச பிரிஞ்சி இலை ரொம்ப சூப்பரா வாசனையா இருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கவங்க எல்லாருக்குமே நான் தருவேன். இது வந்து இப்போ இந்த டைம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா எங்களுக்கு பிரிஞ்சி இலை கிடைக்குது. ஏன்னா வந்து இது வந்து நல்ல வெயில் காலம், அந்த இலை வந்து அதுலயே நம்மளுக்கு காஞ்சி வரனால இது வந்து நிறைய கிடைச்சிருக்கு. நான் ஷேர் பண்ணி எல்லாருமே இது பண்ணி தான் நான் கொடுத்து எல்லாருக்கும் ஷேர் பண்றேன் வரவங்களுக்கு. இப்போ இது வாசனை வந்துருச்சு. இப்போ இதை நான் ஆஃப் பண்ணிட்டேன். இதை வந்து ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்க. இப்போ நம்ம இது நல்லா சூடு ஆறின பிறகு, ஏன்னா சூடோட வந்து இது பண்ணாதீங்க, ஒரு மாதிரி ஆவி அடிச்சு தண்ணி விட்டுரும். நல்லா சூடு ஆறின பிறகு ஒரு தட்டிலையோ எதுலையாவது நம்ம போட்டு ஆறின பிறகு இதை அரைச்சி நீங்க ஒரு ஏர்டைட் பாக்ஸ்ல வச்சீங்கன்னா சூப்பரா இருக்கும். நான் அரைச்சி முடிச்சோடனே உங்களுக்கு வீடியோல காட்டுறேன். நான் நம்ம கரம் மசாலா நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை எடுத்து மிக்ஸி ஜார்ல கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து அரைக்க போறோம். நல்லா வந்து ஃபைன் பவுடரா ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப ஃபைன் பவுடரா அரைக்காம கொஞ்சம் குறைன்னு வச்சிங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா அல்டிமேட்டா இருக்கும் நமக்கு. நான் வந்து இதை வந்து எங்க அம்மா கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன் இந்த ரெசிபி. எங்க அம்மா தான் எனக்கு வந்து ரோல் மாடல் எல்லாத்துலயுமே. எங்க அம்மா இல்லைன்னா நான் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் செய்ய முடியாதுன்னா அவங்க தான் எங்களுக்கு வந்து சூப்பரா சமைப்பாங்க. அவங்க கிட்ட தான் எல்லாமே நான் கத்துக்கிட்டேன். இப்போ இதை மிக்ஸியில் எப்படி அடிக்கிறதுன்றதை அடிச்சுட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்கிறத ஷூ பண்றேன். கரம் மசாலா நம்ம இப்போ அரைச்சிட்டோம் பாருங்க. எப்படி நான் அரைச்சிருக்கேன், ஃபைன் பவுடரா அரைக்காம கொஞ்சம் குறைன்னு அரைச்சிருக்கேன். கையில் எடுத்து காட்ட பாருங்க. இந்த மாதிரி தான் அரைப்பேன் நான். அப்பதான் வந்து செம்ம சூப்பரா இருக்கும் வாசனை. ரொம்ப அரைச்சினா அது ஹீட் கொடுத்துரும் நம்மளுக்கு. நான் வந்து எனக்கு தேவையான அளவு நான் அரைச்சிருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ நீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்க அரைச்சிக்கோங்க. நான் வந்து எல்லாமே இந்த ஸ்பூன் பேஸ்ல தான் நான் போட்டேன். இந்த ஸ்பூன்ல தான் நான் எல்லா ரெசிபிஸும் அளந்தது. 1 ஸ்பூன் 5 ஸ்பூன் சொன்னது. நீங்க இந்த மாதிரி எந்த ஸ்பூன்ல போடுறீங்களோ அந்த ஒரு ஸ்பூனை வந்து அரைச்சி குடிச்சோன்னே இந்த மாதிரி கிளாஸ் பாட்டில் எனக்கு வந்து நான் சொன்ன அளவுக்கு வந்து நான் 6 ஸ்பூன் இல்லை 14 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். 1 ஸ்பூன் சேர்க்கிறவங்களுக்கு ஆக்சுவலா இந்த மாதிரி வரும். உங்களுக்கு இந்த பாட்டில் வரும். நான் வந்து எனக்கு ஜாஸ்தியா தேவை 2 பாட்டில் தேவைன்றதுனால எனக்கு அந்த 2 பாட்டில் அளவுக்கு வந்துருந்துச்சு. இது நான் ஏர்டைட் பாட்டில். எனக்கு வந்து இது வந்து ரொம்ப
ஒரு மாசத்துக்கு நான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு தேவைன்றதுனால நான் வந்து இந்த மாதிரி அரைச்சு வச்சுப்பேன். நான் இந்த மசாலா வந்து எனக்கு பிரியாணிக்கு ரொம்ப டேஸ்டா அல்டிமேட்டா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இப்போ முன்னாடி வந்து எவ்வளவு சிக்கன் எடுத்துக்கோ நம்ம சொல்லிருக்கோம். நான் கிட்டத்தட்ட இதுல வந்து சிக்கன் வந்து ஒரு 600 சிக்கன் வச்சிருக்கேன். நான் இந்த சிக்கனுக்கு தகுந்ததுக்கு பெப்பர் சிக்கனுக்கு என்னென்ன ரெசிபிஸ் இருக்கு எடுத்து வச்சிருக்கேன். நான் மிக்சியில போட்டு எப்படி அரைக்கணும் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்றதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். நான் வந்து 1/4 கிலோக்கு 2 பல்லு பூண்டு கணக்கு வச்சிருப்பேன். நான் 1/4 கிலோக்கு 2 பல்லு பூண்டு. நம்ம வந்து இப்போ வந்து 1/2 கிலோக்கு கொஞ்சம் கூட போடுறதுனால நான் எக்ஸ்ட்ரா எனக்கு பூண்டு வாசனை கொஞ்சம் பிடிக்கும். அதனால நான் பூண்டு பாருங்க ஒரு 4 6 பல்லு பூண்டு போட்டிருக்கேன். நான் 5 பல்லு பூண்டு போட்டிருக்கேன். அப்புறம் காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். நான் ஏலக்காய் ஒண்ணு, கிராம்பு வந்து 6 கிராம்பு, பட்டை வந்து கொஞ்சம் வாசனைக்காக பட்டை, மிளகு வந்து 1/4 கிலோக்கு 1 ஸ்பூன், நான் 1/2 கிலோக்கு 8 ஸ்பூன் போட்டு கொஞ்சம் 600 கிராம் 100 கிராம் கூட இருக்கனால நான் வந்து கொஞ்சம் மிளகு சேர்த்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு அரைக்கணும். இதுல வந்து மிளகா மட்டும் அரைக்க கூடாது. இது வந்து நான் வந்து கடைசியா என்ன பண்ணுறது நான் சொல்றேன். நம்ம இதை வந்து மிக்ஸி ஜார்ல சேர்த்து இதை வந்து ஃபைன் பவுடர் அரைக்க கூடாது. குறை அரைக்கணும். குறை எப்படி அரைக்கணும், அரைச்ச பிறகு நான் என்ன பண்ணணும் அடுத்த ஸ்டெப் சொல்றேன் உங்களுக்கு. நம்ம வந்து ஒரு நான்ஸ்டிக் தவா மாதிரி எடுத்துக்கிட்டோம். அடுப்பு பற்ற வச்சாச்சு, மேலே வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து நல்லெண்ணெய் பிளேஸ் பண்ணிக்கலாம். இல்லை நல்லெண்ணெய் வந்து ரொம்பலாம் ஊற்றக்கூடாது. சிக்கன் பிடிச்சி வைக்கிங்க நிறைய ஊற்றுவீங்களா, அந்த மாதிரிலாம் இதில் ஊற்றக்கூடாது. எனக்கு வந்து இந்த இவ்வளோ எண்ணெய் இருந்தால் போதும். ஏன் நான் அந்த மாதிரி சொல்றேன்னா, இந்த எண்ணெயே வந்து நம்ம இப்போ செய்யும் போது பாதி எண்ணெய் பிரிஞ்சு அப்படியே ஃபுல்லாகவே வந்துடும் உங்களுக்கு. இப்போ இதில் என்ன பண்ணணும்னா, நம்ம சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி இந்த காஞ்ச மிளகாய் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா 5 காஞ்ச மிளகாவை போட்டு வதக்கிக்கணும். 5 காஞ்ச மிளகாய் நல்லா ஃபைனாக கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க. கொஞ்சம் லைட்டா வதங்கின பிறகு நம்ம சிக்கன் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம சிக்கனை வந்து இப்போ போட்டுக்கணும். சிக்கன் நல்லா போட்ட பிறகு லைட்டா கிண்டி விட்டுக்கோங்க. இதை கிண்டி விட்ட பிறகு நம்ம இப்போ ஃபைன் பவுடரா கொஞ்சம் குறை அரைச்சி வச்சுக்கோம் பாருங்க. நல்லா தெரிஞ்சா உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன். உங்களுக்கு கையில் ப்ளேஸ் பண்ணி இந்த மாதிரி அரைக்கணும். இதை நம்ம வந்து இதில் சேர்த்துக்கணும். இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கணும். இப்போ நான் சேர்த்துட்டு அதுக்கு அடுத்து என்ன இன்கிரீடியன்ஸ் போடுறது நான் சொல்றேன். நான் இந்த மாதிரி வதங்கின பிறகு நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் இல்லைனா 3 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்கிறேன். மஞ்சத்தூள் வேணாம், கலர்ஃபுல்லாக வேணும்னு நினைக்கிறவங்க வந்து என்ன சொல்ற கேசரி பவுடர் சேர்த்துக்கலாம். எனக்கு கேசரி பவுடர் பிடிக்காது, பசங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் அதை வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டேன். நான் தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அதையும் நான் மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து எவ்வளோ கறி எடுத்துக்கோம், 1/4 கிலோ கறிக்கு வந்து 1 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நம்ம இந்த மாதிரி ஒரு டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. இதில் இப்போ நம்ம 1/4 கிலோக்கு எவ்வளோ கூடயே எடுத்துருக்கோம் நம்ம. அதனால வந்து 1/4 கிலோக்கு வந்து 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். 1/2 டம்ளர் தண்ணினா 1/2 கிலோக்கு 1 டம்ளர் நம்ம கூட சேர்த்துக்கனால நான் வந்து கொஞ்சம் சிக்கன் நல்லா வேணுன்றதுனால 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கறி எல்லாமே கீழே அடியில் இருக்க கறியிலேருந்து எல்லாமே மேலே வந்து எல்லாமே ஒன்று போல வேகணும். இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு இதை நம்ம வேக வச்சிருவோம். இது எப்படி வெந்த வரைக்கும் எப்படி வருதுன்ற ரிசல்ட்டை உங்களுக்கு நான் காட்டுறேன். சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் நாங்கள். பாருங்க, நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. செம்ம சூப்பராக இருக்குன்னா இது ஒரு ஆங்கிலோ இந்தியன் கிட்ட வந்து கற்றுக்கிட்டேன் நான். தேங்க்யூ. இந்த மாதிரி நான் சில விஷயங்களை குணா ஷாப்பில் இருந்து அப்பப்போ அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். சரி, பாய்.